என்ன குவாரியில் கல் உடைச்ச மாதிரி வர? குவாரியில் கூட உடைச்சிருந்தா உங்களோட உடைக்க முடியலங்க. டிடி டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிறைய ரெயின்போ மாதிரி கோடு கோடாக போட்டுட்டு தடங்களுக்கு வருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. நம்ம அடுத்த தடவை அந்த ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் தடங்களுக்கு வருந்துக்கிறோம் அப்படின்னு போட்டுருக்கோம். அப்போ முதல்ல அதை கடைசியாக அதான் போடணும். ஓகே, அடுத்தபடியாக நம்முடைய ஆஸ்தான புலவர் சொல் வேந்தர் திரு முருகன் அவர்கள் கவிதை பாட வருவார். அது அவருக்கு தான் நீங்க கேட்கணும். கேட்கறதுக்கு உங்களுக்கு பெரிய மனசு வருவாங்க. Actually, it's a serious topic. Diwali is all about crackers. Guys, committee members கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி நல்லா இருக்கும். சத்தம் ஜாஸ்தியா இருக்கு. Diwali is all about crackers, right? So we burst crackers, but we don't know what is the background behind these crackers. So our beloved poet, Mr. Murugan, is going to explain it through a poem. அவைக்கு அமர்ந்திருக்கும் ஆண்டோர் சான்றோர் பிறந்தக அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்வுகளை தெரிந்து கொள்கிறேன். தொடர்ந்து எனது கவிதை தலைப்பாகிய ஒளியும் வலியும் என்ற தலைப்பில் ஒரு கவிதையை நான் உருவாக்கியிருக்கிறேன். நீங்கள் ரசிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தான் இதை வாசிக்க நான் ஆரம்பிக்கின்றேன். வானத்தை மிளிர வைத்து வண்ண கோலமிடும் ஒளியே, கண்களின் விழித்துறையில் வண்ண வர்ணஜாலம் பூசிவிடும் தீக்கணலே, காற்றில் பறந்து சென்று காண்போரின் மனதில் பாடமாய் ஒட்டிக்கொள்ளும் மந்திர மாயே, உன் தந்திரம் என்னவென்று என் உள்மனதை மந்திரம் சொல்ல வைக்கும் மாய காட்சியே, கொஞ்சம் நேரம் வானத்தை கொஞ்சிவிட்டு மீண்டும் உயிரை பறந்து பல திருவுருவாய் மாறி மறையும் சுதந்திர பறவையே, தனியாத தாகத்தை இனிமை எனும் பானமாக்கி உன்னையே சுற்றி சுமந்து செல்ல வைக்கும் செல்வ தீபாவளியே, வருடம் ஒரு முறை வந்து நரகாசுரனை ஞாபகப்படுத்தும் இருள் புறையே, நாங்கள் புத்தாடை புதுக்கோளம் பலகாரங்கள் புசிக்கும் பண்டிகை திருநாளே, பல நிற ஒளி உணர்வே, இனிமை ஏராளம் இன்பம் தாராளம், ஆடல் பாடல் பல்லாயிரம் இருந்தும் உள்ளத்தால் இனித்தாலும் உண்மையை மறக்க முடியுமா? இல்லை மறக்கத்தான் முடியுமா? நீ உருவாகும் கருவறையில் தோன்றும் கடமை கையை சொல்லும் கொடுமையே, பட்டினி போக்க பசி நிறைந்த வயிற்றுடன் மடிமேல் உடை வைத்து மண்டியிட்டு உன்னை தள்ளி திரிவுறுட்டும் வேளையிலே சிந்தையெல்லாம் நிறைந்திருக்கும் சிறு சிறு குழந்தைகளின் சித்தம் தான் மனதில் நிறைந்திருக்கும். கையெறிச்சல் உணர்ந்தாலும் காலத்தின் கட்டாயம் குடும்பத்தின் திண்டாட்டம் கலந்திருக்கும் எண்ணமெல்லாம், வேலை முடிந்து வீட்டுக்கு போக காசு வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிக்க வேண்டும் கைகழுவ சென்ற போது எவன் வைத்த சூனியமோ எங்கிருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும் முன்னே காட்டு தீ போல் பரவி வந்து கட்டுக்கணக்கா வெடிச்சத்தம் கண்டு சிதறி நான் ஓட கதவிற்கும் இடம் தெரியாமல் சுவர் முட்டி கீழே சாய புரட்டி வந்த தீப்பிழப்பு வேணியெல்லாம் சுற்றி எரிய துயர்ந்தாளா வழியுடன் துடிக்கேனை புதுப்பூழ, ஏழைகளின் நிலைமை கண்டு தானே முன்வந்து தமிழக அரசின் நிலையான சட்டம் போட்டு சங்கடத்தை நீ போக்கு, சந்ததியை பாதுகாக்க சரியான வழிகாட்டு, பட்டாசு தொழிற்சாலைகளில் நல்ல கட்டமைப்பு பாதுகாப்பு உண்டாக்கு, உயரம் நிறைந்த வழிகளை துடை தெரிந்து நன்னெறிகளை உண்டாக்கு, இரவு பகல் பாராமல் உழைத்து ஒளியும் உருவாக்கும் எம்மை காப்பாற்று, உலக உருண்டை போல் உள்ளத்து வழி உருளுவதை வெளி உலகம் அறியா தேசம் ஒன்றை உள்மனது தானே அறியும், நேரமும் கணிந்து வர நெஞ்சமும் நிறைந்து வழிய நினைவில் நினைத்து நிற்க, இருளை போக்கி ஒளியை பெருக்கி வலிமையை போக்கி வளத்தை பெருக்கி ஒளியும் வலியும் உறவாட நல்ல வழிகாட்டி நடக்கட்டும் நன்னாளாய் என்னாலும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுவோம் வருடம் ஒரு முறை தீபத் திருநாளாய் தீபாவளி தொழுது பயனடைவோம் இறைவனை என்னாலும். நன்றி. வாழ்க தமிழ்ச்சங்கம், வளர்ந்த தாய் தமிழ். அவ்வளவு சீக்கிரமா விட மாட்டேன். ஒளியும் வலியும் சொல்வேந்தர் சொல்ல ரொம்ப வருத்தப்படுறாரு. சொல்வேந்தர் அப்படிங்கிறது சுகீசிவம். எங்களோட சொல்வேந்தர் நீங்க தானே. நாங்க யாரை ஏத்தாப்பு வச்சிருக்கோமோ அவங்கள தானே சொல்ல முடியும். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். ஒளியும் வலியும் அப்படின்னு ஒரு தலைப்புல கவிதை எழுதியிருக்கீங்க. ஓகே,
என்னைக்காச்சும் சிவகாசி பக்கம் போய் அந்த பட்டாசு இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? முகநூல் பார்த்தோம். ஓகே, முகநூலில் பார்த்தது மட்டும்தான். இல்லை சில வரிகளாக நான் கேட்டேன், எங்கேன்னு தேடுறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற ஒரு வரி வந்தது, ரொம்ப உருக்கமாக இருக்குது. ஏதாவது ஒரு செய்தியோ இல்லை ஒரு கேள்வியோ கேட்டு அது மூலமாக பாதிக்கப்பட்டு எழுதுனீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டேன் நான். முகநூல் இப்போ தற்பொழுது நடந்த ஒரு விபத்து, நிறைய பேர் இறந்துட்டாங்க. பக்கத்தில் இருந்த கிளினிக்ல ஸ்கேன் சென்டர்ல இருந்தவங்களாம் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதை ஒன்று வந்து உருவானது மாதிரி புயல்தால் வந்த அதுதான் அவங்களுடைய தாக்கம். ஓகே, அதான் நான் கேட்டேன். ஏன்னா நேரடியாக பார்த்த மாதிரி அந்த வரிகளாக இருந்துச்சு, அதனால அதை கேட்டேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஒரு சின்ன நல்ல கவிதை எழுதியிருக்கீங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறுத்தி சில இடங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் கொடுத்துருக்கீங்க, நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஆலோசனை. நன்றி நன்றி. கொஞ்சம் மெதுவாக படிச்சிருந்தீங்கன்னா எல்லா வேர்டும் ஈஸியாக எங்களுக்குள்ள போகும். நீங்கள் அந்த படிக்கும்போது அந்த எமோஷனில் போயிட்டீங்க உள்ள. ஆனால் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறுத்தி அந்த நிறுத்திருந்தீங்கன்னா மெதுவாக போயிருந்தீங்கன்னா இன்னும் எல்லாருக்கும் புரியும். ரைட்டு பிடிக்குமா? ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க, நீங்கள் மட்டும் கள்ளிக்காட்டில் பிறக்காமல் கலிபோர்னியாவில் பிறந்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி மாறி நீங்க பேசினாதான்